எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். சார், பீகார் தேர்தல் வெற்றி தமிழ்நாட்டுல என்னவா எதிரொலிக்கிறதா நீங்க பாக்குறீங்க? குறிப்பா அதிமுக பாஜக ஷீட் ஷேரிங் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? அதிமுக பாஜக ஷீட் ஷேரிங் சுமூகமா இருக்கும். ஆனா பாஜக அதிகமா கேட்பாங்க. போன வாட்டி 20 கொடுத்தீங்க, இந்த வாட்டி 40 கொடுங்கன்னு கேட்பாங்க. நாங்க 11% ஓட்டு வாங்கியிருக்கோம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல, கொடுங்கன்னு கேட்பாங்க. அது கொடுக்குற மாதிரி இவர் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாரு. இருந்தாலும் பாஜக ஃப்ரெண்ட்லியா கேட்பாங்க, கொஞ்சம் மிரட்டியும் கேட்பாங்க, எப்படி வேணா கேட்பாங்க, சொல்ல முடியாது. ஆனா பாஜக அதுக்கு முன்னாடி இப்ப என்ன ஆக்ஷனை கையில் எடுத்திருக்காங்கன்னா, ஓபிஎஸ்சி தினகரன் செங்கோட்டையன்லாம் நீங்க சேர்க்கணும், மறுபடியும் தினகரனை மறுபடியும் நம்ம அணியில சேர்க்கணும், ஓபிஎஸ்சி செங்கோட்டையனும் நீங்க கட்சியில மறுபடியும் சேருங்கன்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா கேள்விப்பட்டேன். பாஜக அதிமுக கொடுக்க ஆரம்பிச்சுட்டா கேள்விப்பட்டேன். ஏன்னா நம்ம அணி ரொம்ப வீக்கா இருக்கு, அதிமுக பலவீனமா இருக்கு, ஸோ இவங்களை நீங்க சேர்க்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு மறுபடியும் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒன்னு சீட்டு விஷயத்துல பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் அதிமுகவுல செங்கோட்டையன் ஓபிஎஸ் சேர்க்கணும், நம்ம அணியில தினகரனை சேர்க்கணும்னு வருவாங்க. தினகரன் வருவாரா மாட்டாரா தெரியாது. எடப்பாடியை முதல்வர் கேண்டிடேட்னா தினகரன் உள்ள வருவாரா மாட்டாரா தெரியாது. ஸோ அது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா நிச்சயமா சீட்லாம் நிறைய கேட்பாங்க, மிரட்டியும் கேட்பாங்க, ஃப்ரெண்ட்லியாவும் கேட்பாங்க. அவரை முதலமைச்சர் கேண்டிடேட் என்ன சொல்லுங்கன்னு எடப்பாடி கேட்பாரு. அதை கடைசி நேரத்தில் அவங்க சொல்லுவாங்களா இல்லையான்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். பீகார் தேர்தலை முன்வைத்து தமிழ்நாட்டுல பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? அதை முன்வைத்து பேசுறதுக்கான இந்த எஸ்ஐஆரை பத்தி தான் பேசுவாங்களே தவிர மற்றபடி வேற பீகார் தேர்தலை பொறுத்து காங்கிரஸ் எப்படி பார்க்கணும். பீகார் தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டில் என்ன பேசியிருந்தாங்க? நாங்க அதிக இடங்களை கேட்போம், திமுக அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் பேசினாங்களா இல்லையா காங்கிரஸ்காரங்க? வேலுச்சாமி பேசினாரு, அழகிரி பேசினாரு, ராஜேஷ் பேசினாரு, சட்டமன்ற தலைவர். இப்ப அவங்க இனிமே அதெல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா பீகார்ல 61 இடத்த கொடுத்து கடைசியில 6 இடத்துல தான் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால காங்கிரஸுக்கு நிறைய இடங்கள் கொடுத்தா அது தோல்வியில முடியும்னு திமுக என்ன பண்ணுவாங்க, நேற்றே வலைதளங்கள்ல திமுக ஆட்கள்லாம் உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சீட்டு, ஏற்கனவே கொடுத்த சீட்டு அதிகம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ்காரங்க தான் இதுக்கு காரணம். அவங்க என்ன பண்ணாங்க, ஏதோ விஜய் கூட காங்கிரஸ் போகும்னு நினைச்சுன்னு ஒரு பிளான் பண்ணிட்டு ராகுல் காந்தியை ஒத்துட்டாரு, பிரியங்கா காந்தியை ஒத்துட்டாரு. அதெல்லாம் யாரும் ஒத்துக்கல, எதுவும் பண்ணல. இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் 26 தேர்தலை பொறுத்த மட்டும் திமுக காங்கிரஸ் திமுகவோட தான் போகும். அது கொடுக்குற இடத்த வாங்கிக்குவாங்க. போன வாட்டி கொடுக்குற இடத்த போன வாட்டி என்ன இடம் கொடுத்தாங்களோ அதே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 29 தேர்தலில் 26 தேர்தலில் விஜயோடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்ச பிறகு வேணா 29 தேர்தலில் ஒரு முடிவு எடுப்பாங்களே தவிர இந்த 26 தேர்தலை பொறுத்தப்பட்டு காங்கிரஸ் திமுக அணியை விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் காங்கிரஸ்ல சில பேர் திமுகவை மிரட்டுற மாதிரிலாம் பேசினாங்க. இப்போ அவங்க முகத்தை எங்க கொண்டு வச்சுப்பாங்க? பீகார்ல இவ்வளவு மோசமா தோத்துருக்கு காங்கிரஸ். அப்போ இவங்க திமுக இருந்து சில பேர் கேட்கறாங்க, உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சீட்டு அப்படின்னு கேட்கறாங்க. ஸ்டாலின் எதுவும் கேட்கல வச்சுக்கோங்க, முக்கிய தலைவர்கள் யாரும் பேசல. கீழே இருக்கிற மற்ற கேடர்ஸ் இருக்காங்கல்ல, திமுக கேடர்ஸ், அவங்க வலைத்தளத்துல எல்லாம் பதிவு போடுறாங்க. அதனால காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவு வந்திருக்கு. அவங்க அதிக இடங்கள்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ அதிமுக கூட்டணியில பாஜக அதிக இடங்கள் அதிமுக கேட்கும். பீகார் எலெக்ஷன்ஸ்ல நாங்க பாருங்க அப்படி இப்படின்னு, அது தவிர நாங்க சென்ட்ரல் லெவல் ஆட்சியில் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி கூட கேட்கலாம். ஆனா பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் காங்கிரஸ் திமுக அந்த அளவுக்கு கேட்கறதுக்கான வாய்ஸ் இருக்கான்னா அது இல்லை, ஆக்சுவலா குறைஞ்சு போச்சு. அதனால இனிமே அது மாதிரி பேசினவங்க எல்லாம் கொஞ்சம் வாய மூடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஆனாலும் கூட அதிமுக இன்று வரை நாங்கள் வென்று விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வாய்ப்பில்லை அப்படின்னு ஒரு சிலர் பார்த்தாலுமே கூட எங்கெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் பாஜக அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்களோ அந்த இடங்கள்லாம் கூடுதல் வெற்றி பெறுது சார், இதற்கு முன்பாக இருந்த விட. அப்ப ஏடிஎம்கேக்கு ஒரு வாய்ப்பா இதை பாத்துடலாம்ல சார்? எங்க சட்டமன்ற தேர்தலில் சொல்லுங்க சார். எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாஜக கூட்டணி வைக்கிறதோ அந்த மாநில கட்சிகள் கூடுதலா வெற்றி பெறுது. அது நம்ம பீகார்லயும் பார்த்தோம். சோ அது ஏடிஎம்கேக்கு ஒரு நல்வாய்ப்பா இருக்குமோ? இல்ல, தமிழ்நாடு விஷயம் வேற, நார்த் இந்தியாவில விஷயம் வேற. தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு பெரிய அளவுக்கு எல்லாம் செல்வாக்கு இல்லை. பிஜேபிக்கு இன்ஃபேக்ட் எதிர்மறையான ஓட்டு ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இங்க பிஜேபி தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்கல, அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்கல, நிதியை கொடுக்கல, கவர்னர் மூலமா பிரச்சனை பண்றாங்க, மொழியை திணிக்கிறாங்க, தமிழ்நாட்டோட பழமையை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அப்புறம் மறுவரையறைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல தொகுதிகள் எண்ணிக்கையை குறைக்க ட்ரை பண்றாங்க. ஸோ வக்ஃப் போர்டு பில்லை திணிக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பாஜகவுக்கு எதிரான பல விஷயங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. அதனால இங்க பாஜக தனக்கு ஏதோ பெரிய செல்வாக்கு இருக்குன்னா, ஏதோ 11% ஓட்டு ஏன் எப்படி வந்தது? 19 எலெக்ஷன்ல நீங்க போட்டி போட்டா 5% வாங்கினீங்க.
24 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்க போட்டி போட்ட இடம் எவ்வளோ? 22 இடத்துல தாமரை போட்டி போட்டுது. அப்ப 22 இடத்துல போட்டி போட்டு 11% ஓட்டு வாங்குறதுல என்ன பெரிய ஆச்சரியம் என்ன இருக்கு? அதிக இடங்கள்ல போட்டி போடுறீங்க. அதிக இடங்களில் போட்டி போடும்போது உங்களுக்கு அதிகமான ஓட்டுகள் வாங்குறீங்க. டோட்டல் ஓட்ஸை கம்பேர் பண்ணும்போது 14 ஓட்ஸை கம்பேர் பண்ணும்போது பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு. அதுல என்ன இருக்கு? நீங்க அதே 5 இடத்துல போட்டி போட்டு நீங்க இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சீங்கன்னா பரவாயில்ல. அதனால அதை நம்ப முடியாது. நம்ம பாயிண்ட் என்னன்னா, அவங்க 11% ஓட்டுன்னு சொல்லி இடத்த அதிகமா கேட்பாங்கன்றது உண்மை. ஆனா ஏதோ பாஜக இருக்கிற கூட்டணி வெற்றி பெறும், அதிமுகவுக்கு அது அட்வான்டேஜ், அதெல்லாம் கிடையாது. கூட்டணி ஒழுங்கா அமையணும். பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சு இதுவரையும் எத்தனை மாசம் ஆச்சு? ஏப்ரல்ல இருந்து இதுவரையும் யாராவது இப்ப இங்க சேர்ந்தாங்களா? யாராவது ஏதாவது கட்சி போய் சேர்ந்ததா? இருக்கிறவங்க தான் போனான். தேமுதிக போச்சு, பாமக அன்புமணி போச்சு, தினகரன் போனாரு. யாராவது புதுசா வந்தாங்களா? யாருமே வரலையே. ஏன் வரமாட்டேன்றாங்க? இதெல்லாம் தான் பாஜக சொல்றாங்க அதிமுக. நம்ம வீக்கா இருக்கோம், நம்ம முதல்ல ஸ்ட்ரென்த் ஆனோம், எல்லாரையும் சேருங்க, ஓபிஎஸ் சேருங்க அப்படின்னு அதிமுக சொல்றாங்க. அவர் எடப்பாடி கண்ண முடின்னு பூனை கண்ண முடினா உலகம் ரெண்டா மாதிரி அவர் கண்ண முடியும்னு நினைக்கிறாரு. அதிமுக பலமா இருக்குன்னு நினைக்கிறாரு. அதிமுக பலமா இல்லைன்னு எவ்வளவு தூரம் சொன்னாலும் அவருக்கு புரிய மாட்டேங்குது. அவருக்கு விஜய் அவர்களை எப்படியாவது கூட்டணிக்குள்ள அழிச்சிடலாம்னு பார்த்தாங்க. விஜய் அவர்கள் அலைன்ஸ் ஃபார்ம் பண்றது வாய்ப்பு இல்லைன்னு பாக்குறீங்களா சார்? விஜய் வந்து கடைசி கட்டத்துல அதிமுகவோட வேணா கூட்டணி ஃபார்ம் பண்ணலாமே தவிர பாஜக இருக்கிற அணியில அவர் போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலா அது ரொம்ப ரொம்ப குறைவு. அது 1% வாய்ப்பு இருந்தா பெரிய விஷயம் அது. அதனால ஆனா அதிமுகவோட விஜய் கூட்டணி சேர்ந்தாருன்னா அதுல வேறு பல கட்சிகள் சேரும். அப்படி சேர்ந்தாங்கன்னா அது திமுகவுக்கு வந்து ஒரு ஃபைட் கொடுக்கும், டப் கொடுக்கும்ன்றது என்னுடைய கருத்தாங்க. விஜய் காங்கிரஸ் தான் விரும்புறாரு, காங்கிரஸோடு இணையலாம்னு சொன்னாங்க. இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகாக காங்கிரஸ் வந்து திமுகவோடு ஐக்கியமாக பார்ப்பாங்களா, இல்ல ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணுவாங்களா? ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. விஜயோடைய ஸ்ட்ரென்த் தெரியாம, அவருடைய ஓட் பேங்க் தெரியாம ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. 26 தேர்தலில் விஜய் எப்படி பர்ஃபார்ம் பண்றாருன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் இந்த தேர்தலில் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சில பேர் வந்து வதந்தியை கிளப்பி விடுறாங்க, வேற வழி கிடையாது. காங்கிரஸுக்கு இந்த எலெக்ஷன்ஸ்ல திமுக வந்து ஒரு நம்பகமான கூட்டணியா இருக்கு சார். 3 தேர்தலை வெற்றி பெற்று வந்திருக்காங்க சார் காங்கிரஸ். எதுக்கு சார் ஓட் பேங்க் என்னன்னு தெரியாத விஜய் கூட அவங்க போகணும்? அவரோட ஓட் பேங்க் வந்து 30% கூட இருக்கலாம். ஆனா ஒரு கேம்பிளிங் மாதிரி ஆயிடும். அது வந்து ஒரு ஒரு இதாகும். ஒரு என்னன்னு தெரியாம நீங்க அங்க எப்படி போக முடியும்? அதனால அது ஒரு பந்தயம் மாதிரி ஆயிடும். அது அவருக்கு என்னன்னு தெரியாம அவர் கூட போய் சேர்றதுல அர்த்தம் இல்ல. ஏற்கனவே ஒரு நம்பகமான ஒரு கூட்டணி கட்சி இருக்கும்போது அதோட சேர்ந்து 3 தேர்தலா வெற்றி பெற்று வந்த போது எதுக்காக போய் விஜயோட சேரணும்? உதயநிதி அவர்கள் வந்து ரொம்ப காட்டமா விமர்சிக்கிறாரு, அதெல்லாம் அட்டை மாதிரி தட்டுனா உடைஞ்சிரும்ன்ற மாதிரி. உதயநிதி இவ்வளவு காட்டமா விமர்சிக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் சார்? இல்ல அவங்க தாவேக்காவை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க சார். தாவேக்கா வந்து திமுகவை கடுமையா எதிர்க்கிறாங்க. ஆதவ அர்ஜுனெல்லாம் எவ்வளவு மோசமா பேசுறாரு தெரியும் உங்களுக்கு, பாத்தீங்க இன்னைக்கு. அதனால விஜய வந்து திமுகவை கடுமையா அட்டாக் பண்றாருன்னு பாக்குறோம். அப்போ எவ்வளவு நாள் தான் சும்மா இருக்க முடியும்? அதனால அவங்க அட்டாக் பண்றாங்க. தாவேக்கா இப்போ எலெக்ஷன் நெருங்க விஜய் பேர் சொல்லியே கூட அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுவரையும் பேர் சொல்லாத அட்டாக் பண்றாங்க, இனிமேல் பேர் சொல்லி அட்டாக் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. அது திமுக பலவீனப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு தானே சார்? திமுக பலவீனப்படுறதுல விஷயம் இல்லை சார். இங்க உங்களை நோக்கி ஒரு கல் வீசும்போது நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அது பலவீனமா கருதப்படும். அதனால நீங்க எதிர்குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க. ஏன் அதிமுகலயே விஜய விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. நீங்க என்ன 10 படங்கள் நடிச்சுதான் முதலமைச்சர் ஆயிட முடியுமான்னு கேட்கிறாரு நத்தம் விஸ்வநாதன். அவர் என்ன கேட்கிறாரு, கேபி முனுசாமி கேட்கிறாரு, சினிமா பாப்புலாரிட்டியை வச்சு நீங்க ஊருக்கு வந்து அரசியல் வெற்றி பெற்ற முடியுமான்னு கேட்கிறாரு. ஏன் அதெல்லாம் கேட்கறாங்க? அவங்க கூட்டணிக்கு ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அவரு விஜய் கதவை மூடிட்டாரு. சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு இப்போ அதிமுக காரங்க என்ன பண்றாங்க, அவங்க பாவம் ஏமாந்து போயிட்டாங்க. விஜய் வருவார் நினைச்சு தொண்டர்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுத்தாங்க. தொண்டர்கள் யாரும் அந்த சைடு போற மாதிரியே தொண்டர்கள் வந்து இப்போ ஏமாந்துட்டாங்க. தொண்டர்கள் மன ரீதியா சோர்வு அடைஞ்சிட்டாங்க. தாவேக்கா வரலன்னு ஒண்ணு. இப்போ அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி ஆகணும் அதிமுக தலைவர்களுக்கு. அதனால விஜயை பத்தி இப்ப ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. அதனால விஜயை பத்தி அதிமுகவும் பேசுவாங்க, திமுகவும் பேசுவாங்க. கடைசி நேரத்துல ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி விஜய் சேர்ந்தாருன்னா அப்போ 2 பேரும் சேர்ற கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் விஜய் என்ன நினைக்கிறாரு, தனியாவே இருந்து தன்னுடைய ஓட் பேங்க் எவ்வளோன்னு பார்க்கணும், தனக்கு யார் யார் ஓட் போடுறாங்க, எந்த பகுதியில் தனக்கு செல்வாக்கு இருக்கு, அப்பதான் எதிர்காலத்தை வந்து கரெக்டா வடிவமைக்க முடியும்னு அவர் நினைக்கிறாரு. அதனால அவர் கடைசி நேரத்தில் என்ன டிசைட் பண்ணுவார் தெரியாது. தற்சமயத்துக்கு அவர் தனியா போகணும்னு நினைக்கிறார். பீகார் தேர்தலில் 3வது இடத்தை பிடித்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து தேர்தலே போட்டியிடல. விஜயும் அந்த மாதிரி ஏதாவது வியூகம் வச்சிருப்பாரா சார்? இல்ல, விஜய் கண்டிப்பா போட்டியிடலைன்னா அந்த கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் உற்சாகம் போயிடும் சார். பிரசாந்த் கிஷோர் பண்ண தப்பு அது. ஆக்சுவலா அவர் போட்டி போட்டுக்கணும். அவர் போட்டி போடாத இருந்தது அவரோட தப்பு. அது வந்து தொண்டர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்மளெல்லாம் களத்துல இறக்கி விட்டு தலைவர் வந்து கண்டுகாட்ட போறாருன்னா அது சரியா வராது. தலைவராக இருக்கிற அவரும் போட்டி போடணும். விஜயகாந்த் போட்டி போட்டாருல்ல, விருதாச்சலத்துல போட்டி போட்டாரு, ரிஷிவந்தியத்துல போட்டி போட்டாருல்ல, 2006 போட்டி போட்டார், 2011 போட்டி போட்டார். தலைவன் இருக்கணும் போட்டி போடணும் சார். போட்டி போடாத இருக்கிறது தலைவர் கிடையாது. அப்பதான்
தொண்டர்களுக்கு ஒரு ஒரு உற்சாகம் வரும் ஆக்சுவலா. நிச்சயமா சார், தற்கால அரசியல் சூழல்ல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பேசணும். நன்றி சார். தேங்க்யூ சார்.